கள்ளக்குறிச்சி தொகுதி பொறுத்தவரைக்குமே 2019 சர்புதீன் அப்படிங்கிறவங்க தான் போட்டிட்டு இருந்தாங்க. 30,000க்கும் அதிகமான வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தாங்க. இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட போறாரு. இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு இயக்குனர், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இயக்குனர் வெற்றிமாறனுடைய அசோசியேட் டைரக்டரா இருக்கக்கூடியவர் தான் இந்த ஜெகதீச பாண்டியன். அவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இந்த முறை கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. இப்படி இருக்க சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு அப்படின்ற 6 தொகுதிகள் தான் வருது. அதுல ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 71,200 வாக்குகள் அப்படின்றது நாம் தமிழர் பெற்றிருக்காங்க. 2019 30,000 வாக்குகள். இப்போ ஒரு 71,000 அப்படின்னா ஒரு 40,000 வாக்குகள் அந்த தொகுதியில் அதிகமாக பெற்ற விஷயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில 16,500 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதே போல ஏற்காடுல 13,000 வாக்குகள், ஆத்தூர்ல 10,000, கங்கவல்லியில் 9,000, சங்கராபுரத்துல 9,000, கிட்டத்தட்ட 10,000 கிட்ட இல்ல 10,000க்கு அதிகமான வாக்குகள் அப்படின்ற வாங்கியிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஜெகதீச பாண்டியன் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க, அவர் ஒரு இயக்குனர், வெற்றிமாறனோட அசோசியேட் அப்படின்னு. அவரோட பகுதிகளுமே இந்த தொகுதிக்குள்ள தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால ஓரளவுக்கு இந்த நாம் தமிழர் ஒரு 70,000 80,000 அப்படின்னு வாக்குகள் வாங்குற ஒரு இடமா தான் கள்ளக்குறிச்சி தொகுதி.